அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். இன்றைய நாள் இனிய நாளாக மாற வேண்டும். இன்றைய நாளினுடைய துவக்கம் கடமையான இறை வழிபாட்டோடு துவங்கியிருக்கிறது. இதை காணக்கூடிய அன்பர்களும் சகோதர சகோதரிகளும் கடமையான ஃபஜ்ர் என்னும் இறை வழிபாட்டோடு இன்றைய நாளை துவங்கியிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு சில செய்திகளை பகிர்ந்து கொள்வோம். இன்றைய நாள் இனிய நாளாக மாறுவதற்கு இந்நாளினுடைய எல்லா நலவுகளையும் பரக்கத்துகளையும் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கேட்கிறோம். இறைவா, இந்நாளில் ஏற்படக்கூடிய எல்லா நலவுகளையும் எங்களுக்கு ஒருங்கிணைத்து தருவாயாக. இந்நாளில் ஏற்படக்கூடிய தீமைகள், தீய நிகழ்வுகள், பல முசீபத்துகள், திடீர் சோதனைகள், திடீர் விபத்துகள், திடீர் நோய் வாய்ப்படுதல், மருத்துவமனை சிரமங்கள், இன்ன பிற ஆபத்துகள், துன்பங்களை விட்டும் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் இறைவா நீ பாதுகாத்தருள்வாயாக. அதிகாலை நேரம் இறை உச்சரிப்புகளோடு அல்ஹம்துலில்லாஹ் என்ற தஸ்பீகை கூறியவர்களாக தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் நாம் செய்யும் முதல் வேலை கைகளை கழுவிவிட்டு தொழுகைக்கு நாம் தயாராகிவிட வேண்டும். நேற்றைய தினம் குறிப்பிட்டதைப் போல வீட்டிலே உது செய்துவிட்டு பள்ளிக்கு செல்பவர்கள் சிறந்த நன்மைகளை பெற்றுவிடுகிறார்கள். ஒரு காலத்தில் பள்ளிவாசலில் உது செய்யக்கூடிய வசதியெல்லாம் இருக்காது. சிறுநீர் கழிப்பதற்கு கூட ஏற்பாடுகள் இல்லாத ஒரு சூழல். எல்லாம் வீட்டிலே நிறைவேற்றப்பட்டு தொழுகைக்கு செல்ல வேண்டும். காலத்தின் மாற்றத்தில் எல்லாம் பள்ளிக்குள் வந்தாலும் கூட உங்களுக்கு உங்கள் இல்லத்திலே உது செய்துவிட்டு நீங்கள் பள்ளிக்கு செல்ல முடியும் என்று சொன்னால் அவ்வாறே செய்யுங்கள். இதற்கு அலாதியான நன்மைகளை, தனித்துவமான சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு வழங்குகிறான். இன்றைய நாள் இனிய நாளாக மாறுவதற்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம். தொடர்ந்து பேசுவோம், பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.